இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்காகவும் சொந்தமா 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உடனடியா ரெடி ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதனால இந்தியா என்ன முடிவெடுக்கிறாங்க, 40லிருந்து 60 போர் விமானங்களை, அதுவும் 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வெளிநாட்டில இருந்து வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சியில் இருக்காங்க. அதற்காக வெளிநாட்டில இருந்து 2 நாடுகள் வந்து நமக்கு ஆஃபர் கொடுத்தாங்க. ஒன்னு ரஷ்யா, இன்னொன்னு யூஎஸ். இப்ப இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் என்ன முடிவு எடுத்திருக்காங்க, நம்ம அமெரிக்காவினுடைய F-35 போர் விமானம் தான் நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவு சரியா இல்லையா? அதே மாதிரியே இந்தியா இந்த போர் விமானத்தை வாங்கினா நம்முடைய AMCA ப்ராஜெக்ட் வந்து காலதாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மற்ற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நிதி வந்து கிடைக்கிறதுக்கு சிரமமா இருக்குமா? இந்த மாதிரி பல கொஸ்டின் நம்ம கிட்ட இருக்கு. அதற்கான விடையா தான் இன்னைக்கு வீடியோ இருக்க போகுது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா ரீசன்ட் டைம்ல AMCA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5.5 ஜெனரேஷன்ல 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை இந்தியா உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா உடனடியா ரெடி ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. சரியா சொல்லணும்னா 2028ல ஃபர்ஸ்ட் போர் விமானம் ரெடி ஆகும். அதுக்கப்புறம் நிறைய வந்து புரோட்டோடைப் எல்லாம் செக் பண்ணி பார்த்து 2035ல இருந்து தான் ரெகுலரா அவுட்புட் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இந்தியா வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதுக்கு காரணம் நம்ம நாட்டினுடைய படைபலம் அப்படிங்கிறது மினிமம் வந்து 42 வேணும். ஆனா இன்னைக்கு தேதியில 31 மட்டும்தான் இருக்கு. இதே வந்து செப்டம்பர் வரும்போது இன்னும் 2 கம்மியாகி 29 அளவுக்கு வந்துடும். அதுக்கு காரணம் MiG-21 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானம், அதாவது செகண்ட் ஜெனரேஷன் போர் விமானம் லைஃப் வந்து டோட்டலா முடிய போற காரணத்தினால அது வந்து வெளியேற போகுது. அது இந்தியாவுக்கு இன்னொரு சிக்கலை கொடுக்குது. அதனால 10 வருஷம் வந்து இந்த ஸ்ட்ரென்த் வச்சுட்டு சைனா பாகிஸ்தான் 2 பேர்த்தையுமே வந்து நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதனால இந்தியா வந்து நம்ம நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளிநாட்டுல இருந்து போர் விமானத்தை வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. ஆக்சுவலா அது மட்டும் ஒரு காரணம் கிடையாது. இன்னொரு முக்கியமான காரணம் நம்முடைய அண்டை நாடு, அதுவும் பர்டிகுலரா சைனா பாகிஸ்தான். சைனா என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 200க்கு மேற்பட்ட போர் விமானத்தை நம்முடைய எல்லை பகுதியில் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா J-20 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போர் விமானத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுல PL-15 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிசைல் இருக்கு. அது வந்து ஏர்ல இருந்து இன்னொரு பகுதிக்கு போய் ஏர்லயே அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. கிட்டத்தட்ட 200ல இருந்து 300 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய பவர் இருக்கு. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஏவுகணைய அந்த மிசைலை வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. அது எல்லாத்தையும் விட பாகிஸ்தான் ஒரு பக்கம், நாங்க வந்து லாஸ்ட் இயரே வந்து பாத்தீங்கன்னா J-35 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானத்தை வாங்கியே ஆகணும், அது 40 போர் விமானத்தை வாங்குறதுக்கான ஒரு முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு ஒன்று அடிபட்டது. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வாங்குறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இந்தியாட்ட இதுவரைக்கும் எந்த ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானமும் கிடையாது. நம்ம கிட்ட ரொம்ப ஹை எண்ட் மாடல்னா ரஃபேல் போர் விமானத்தை மட்டும் தான் சொல்றோம். அதனால இந்தியா வந்து உடனடியா 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வெளிநாட்டுல இருந்து வாங்கினா மட்டும்தான் நம்ம நாட்டை பாதுகாக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து ஏன் அமெரிக்காவினுடைய F-35 சூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நம்மகிட்ட இருக்கலாம். ஆக்சுவலா F-35 வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தி தான். Su-57 ஜஸ்ட் ஒரு $40 மில்லியன் தான். ஆனா அமெரிக்காவினுடைய F-35 வந்து கிட்டத்தட்ட 80லிருந்து 110 பில்லியன் அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனால இந்தியா வந்து ஏன் வந்து இதை முக்கியமா சூஸ் பண்றாங்கன்னா, இது வந்து உலக நாடுகள் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 17 கண்ட்ரி பக்கமா யூஸ் பண்ணிருக்காங்க. சரியா சொல்லணும்னா US ஆகட்டும், இஸ்ரேல் ஆகட்டும், இங்கிலாந்து ஆகட்டும், இந்த மாதிரி நட்பு நாடுகள் எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணிருக்காங்க. பெரிய பெரிய போர் சமயத்துல ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கு. அது மட்டும் என்னுடைய முக்கியமான பாசிட்டிவிட்டி கிடையாது. இது வந்து எதிரிகளை கட்டுப்படுத்துவதற்காக, அதாவது எதிரியினுடைய ரேடார்ல சிக்காம ஈஸியா எஸ்கேப் ஆகல ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்படுது. அதுக்கு காரணம் அந்த ஷேப் ஆகட்டும், டிசைன் ஆகட்டும், அதுல இருக்க மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்குது. அது மட்டும் ஒரு முக்கியமான நோக்கம் கிடையாது. ஆக்சுவலா உலக நாடுகள் எல்லாருமே கிட்டத்தட்ட அவனுடைய ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கிட்டத்தட்ட 1000 போர் விமானங்களுக்கு மேல வெளியே அவுட்புட் ஆகி வெளியே போயிருக்கு. அதனால அதை வந்து ஈஸியா வந்து வச்சுக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இதுல நெட்வொர்க் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கு. அதுவும் சுருக்கமா சொல்ல போனா நம்மனால கீழே வந்து கமாண்டர் ஆகட்டும், ட்ரோன் ஆகட்டும், பைலட் ஆகட்டும், இந்த மாதிரி வாசிப்பாகட்டும், இந்த மாதிரி பல்வேறு வெரைட்டியில ஒவ்வொரு பக்கம் இயங்கிட்டு இருக்கும். அது வந்து முக்கியமான போர் சமயத்துல ஆக்சுவலா ஒரு இடத்துல எனிமி வந்து யாராச்சும் ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த எல்லா டேட்டாவையுமே இங்க அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணும். அப்படிங்கிறப்ப அந்த ஒரு எனிமி வந்து அட்டாக் பண்றதுக்கு எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிப்பாங்க. அது சுருக்கமா சொல்ல போனா லைவ் லொகேஷன் முதல் கொண்டு அந்த இடத்துல காட்டிக்கிட்டு ஈஸியா வந்து ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா வச்சிருக்காங்க. இது
எல்லாத்தையுமே விட அல்ல சென்சார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. ஆக்சுவலா இந்த சென்சார் அப்படிங்கிறது ரொம்ப பழைய காலத்து மாடல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பல டேட்டாவை ஒவ்வொரு பக்கம் போய் செக் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா இது வந்து எல்லாத்தினுடைய டேட்டாவையும் ஒரே இடத்துல கொண்டு வரங்காட்டி ஈஸியா வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இதுல இருக்க மிசைல் எல்லாமே ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா எய்ம் 120 MD அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல் தான் வந்து இதுல பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மிசைல் என்ன பண்ணுது, கிட்டத்தட்ட 200ல இருந்து 250 கிலோமீட்டர் வரைக்கும் போய் எதிரியா அழிக்கக்கூடிய கெபாசிட்டி இருக்கு. அது மட்டும் கிடையாது, என்னுடைய வேகம் அப்படிங்கிறது மேக் 4 அப்படிங்கிற வேகத்துல போகும். ஆக்சுவலா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க காரணத்தினால உலக நாடுகள் எல்லாருமே இந்த போர் விமானத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அஞ்சுறாங்க. அது மட்டும் கிடையாது, இது வந்து GPS மூலமா இயங்குறது முதற்கொண்டு, அதாவது ஏவுகணை பாய் தூரத்துல போயிட்டு இருக்கும்போது லொகேஷன் சேஞ்ச் பண்ணி அடிக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இது மட்டும் இல்ல பியூட்டிஃபுல் கிடையாது, இதுல எனிமியினுடைய ரேடார்ல ஜாம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகுதுல ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்படுது. அதே மாதிரி இல்ல மெயின்டெனன்ஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமும் கிடையாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸாவே இது பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இங்க ஒரு டிஸ்பிளேல எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது, என்ன பண்ணணும் அப்படிங்கிற பல டேட்டாவை இதன் மூலமா அறிஞ்சுக்கிட்டு ஈஸியா வந்து ரிப்பேர் பண்றதுக்கு ரெடி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. அதனாலதான் இந்தியா வந்து F-35 அப்படிங்கிற ஒரு போர் விமானத்தை சூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா நமக்கு இவ்வளவு விஷயம் தெரியும். இன்னொரு சைடு வந்தா ரஷ்யா. இந்தியாவும் ரஷ்யாவும் நீண்ட கால நண்பன். நிறைய போர் விமானத்தை அவங்க கிட்ட நம்ம வாங்கியிருக்கோம். அதுவும் பர்டிகுலரா இன்னைக்கு இந்தியாவினுடைய படைபலம் அப்படிங்கிறது இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம்னா Su-30 MK போர் விமானம். ஆக்சுவலா அது வந்து அவ்வளவு ஸ்ட்ரென்த்தா வந்து இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 250க்கு மேல இயங்கிட்டு வருது. இந்தியாவினுடைய முப்படைகளையும் காத்துட்டு வருது. அது மட்டும் கிடையாது, பிரம்மோஸ் ஏவுகணை ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு முக்கியமான ஏவுகணைகள் எல்லாமே சிறப்பா செயல்பட்டு இருக்கு. ஏன் நம்ம Su-57 வாங்கல? அதுவும் முக்கியமா இந்தியா வந்து 2007 இந்த Su-57 வாங்குறதுக்கான நம்ம ஒரு நாடா வந்து இணைஞ்சோம். கிட்டத்தட்ட 11 வருஷம் போராடணும் 2018 வரைக்கும். ஆனா அது சக்சஸ்ஃபுல் ஆகல. அதுக்கு காரணம் அதுல ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது பெரிய லெவல்ல கிடையாது. அதனால ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி வந்து பெட்டரா இருந்தா தான் 5ஆம் தலைமுறை போர் விமானம்னே சொல்லுவோம். F-35 கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அது ஒரு முக்கியமான பிரச்சனை. அது மட்டும் பிரச்சனை கிடையாது. இந்தியா ஸ்டார்டிங்ல டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, புரோட்டோடைப் ஆகட்டும், டிசைன் ரெடி பண்றதாகட்டும், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு $20 பில்லியன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா வந்து இந்தியாட்ட கேக்குறாங்க. பட் இந்தியா வந்து அது இன்னும் பெரிய லெவல்ல டெவலப் ஆகல, நாங்க அவ்வளவு காசு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு சிக்கலாச்சு. இது எல்லாமே 2007ல இருந்து 2018க்குள்ள நடந்தது. ஆக்சுவலா இது மட்டும் பிரச்சனை கிடையாது. இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இப்பொழுது இந்த ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து பெரிய லெவல்ல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதாவது முக்கியமான ஒரு ஸ்பேர் பார்ட் ஆகட்டும், மெயின்டெனன்ஸ் பண்றதுங்கிறது ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப சிக்கலா இருக்கு. அதாவது டோட்டல் செயின் ரியாக்ஷனே கட் ஆயிருக்கு. அதனால அவங்க போய் வெளிநாட்டுல போய் எந்த ஒரு பொருளையும் வாங்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வராது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை இருக்கு. சப்போஸ் இந்தியா வந்து இந்த போர் விமானத்தை வாங்கினாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிக்கல் காரணமா ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா பாதியிலேயே நிறுத்தி வைக்கிற மாதிரி ஒரு மோசமான நிலைமை வரும். அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இது அமெரிக்க பொருளாதார தடை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்தியா வந்து இதை வாங்கிட்டா, அதுவும் பர்டிகுலரா கேட்சா மாதிரி ஒரு மிகப்பெரிய தடையை போட்டாங்கன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்தியா வந்து ஈஸியா நமக்கு இது தேவை வேண்டாம், அது வந்து பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அமெரிக்கா சைடு போக ஆரம்பிச்சிருக்கோம். அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா 2028 வரைக்கும் ரஷ்யாவுக்கு இது வரைக்கும் எவ்வளவு ஆர்டர் வந்திருக்குன்னா ஜஸ்ட் 76 யூனிட் மட்டும் தான் ஆர்டர் வந்திருக்கு. சரியா சொல்லணும்னா Su-57 76 வாங்குறதுக்கு மட்டும் தான் எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா வேற எந்த நாடுமே வர கிடையாது. ஆக்சுவலா இப்ப இந்தியா வந்துச்சுன்னா 2வது நாடா வரும். ஆல்ரெடி இன்னொரு நாடு வந்து இணைஞ்சிருக்கு. ஆக்சுவலா அவ்வளவு ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல Su-57 இருக்கு அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை. இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இந்தியா வந்து வாங்காம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம்னா நம்ம ஸ்டார்டிங்ல வந்து 2 பேர் சேர்ந்து தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 16 வருஷம் போராடணும்ல. அப்போ வந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்னா என்ன, இந்தியன் இன்ஜினியர்ஸ் ரஷ்யன் இன்ஜினியர்ஸ் 2 பேரும் கூட்டு முயற்சியில தயாரிக்க போறோம். இந்தியாவுக்கு தெரிஞ்சதை ரஷ்யாவுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ரஷ்யாவுக்கு தெரிஞ்சதை இந்தியாவுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆனா ரஷ்யனுடைய இன்ஜினியர்ஸ் அதை பண்ண கிடையாது. இந்தியாவுக்கு சரியா வாய்ப்பு கொடுக்கல, எல்லா டெக்னாலஜியும் கத்துக் கொடுக்கல. அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பிரச்சனை நம்ம மனசுல வச்சுட்டு அவங்களுடைய கெப்பாசிட்டி வச்சுக்கிட்டு இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கறத தெளிவான ஸ்டாண்ட்ல இருக்காங்க அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை. சரிப்பா, இவ்வளவு நம்ம பேசுறோம். AMC அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் வந்து 2035 வரைக்கும் ஆகும்னு சொல்றேன். ஏன் அவ்வளவு டிலே அப்படின்னு பார்த்தா இப்போ ரீசெண்ட் டைம்ல தான் ஒரு $15,000 கோடி வந்து
கவர்மெண்ட் வந்து நமக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. அது வந்து புரோட்டோடைப் ரெடி பண்றதுக்கு நம்ம டிசைன் பண்றதுக்கு மட்டும்தான். மற்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நடக்க போகுது. இது எல்லாத்தையும் விட இன்னொரு பிரச்சனை அப்படிங்கிறது இன்ஜின் தான். ஆக்சுவலா இன்ஜின் அதோட கெப்பாசிட்டி வந்து நமக்கு 110 இருந்து 120 கிலோநியூட்டன் அளவுக்கு நமக்கு தேவை. அதை வந்து நம்மளால தனி ஒரு ஆளா நம்மளால சொந்தமா தயாரிக்க முடியாது. ஆல்ரெடி காவிரி இன்ஜின்ல எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் ஆனோன்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலைமை இதுக்கு வரக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்தியா வந்து சாஃப்ரான் மற்றும் ரோல்ஸ் ராய்ஸ் இந்த ரெண்டுல ஏதோ ஒரு முக்கியமான நிறுவனத்தோட கூட்டு சேர்ந்து GTRE அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அவங்க இந்தியாக்கார கம்பெனி, இவங்க ரெண்டு பேருடைய கூட்டு முயற்சியில இந்தியா மற்றும் வெளிநாடு இந்த ரெண்டு பேருடைய கூட்டு முயற்சியில போர் விமானத்தினுடைய இன்ஜினை தயாரிக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதுக்காக தான் இந்தியா வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அதனால தான் AMCA இவ்வளவு டிலே ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2028க்குள்ள நாங்க ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டை கொடுத்துருவோம்னு சொல்றாங்க. இன்ஜின் வந்து சக்சஸ்ஃபுல் ஆச்சுனாவே கிட்டத்தட்ட மற்ற எல்லா ஒர்க்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இது உடனடியா நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா பாசிபிளே கிடையாது. கண்டிப்பா பாசிபிளே கிடையாது. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. இந்தியா வந்து இந்த முடிவை சரியா தப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா கமெண்ட் லீவ் பண்ணலாம். நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.